வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். இன்று பூமிக்கு திரும்புகிறார் இந்திய வீரர் சுபான்ஷு சுக்லா, நாசா அறிவிப்பு. பழம்பெரும் நடிகை சரோஜா தேவி காலமானார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உள்ளிட்ட அரசியல் தலைவர்கள் இரங்கல். லாக்அப் மரணங்களால் உயிரிழந்தோரின் குடும்பத்திற்கு உரிய இழப்பீடுகளை வழங்க வேண்டும். தமிழக அரசுக்கு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். திமுக ஆட்சியில் 3325 கோவில்களில் கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டுள்ளது. அமைச்சர் சேகர் பாபு பேட்டி. சர்வதேச விண்வெளி ஆய்வு நிலையத்தில் இருந்து இந்திய வீரர் சுபான்ஷு சுக்லா இன்று திரும்புவதாக நாசா தெரிவித்துள்ளது. இஸ்ரோ, நாசா மற்றும் ஆக்சியம் ஸ்பேஸ் நிறுவனங்களின் கூட்டு முயற்சியாக சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு மனிதர்களை அனுப்பும் ஆக்சியம் 4 திட்டம் மூலம் இந்திய விண்வெளி வீரர் சுபான்ஷு சுக்லாவுடன் அமெரிக்கா, ஹங்கேரி, போலந்தை சேர்ந்த 4 வீரர்கள் கடந்த மாதம் 25ஆம் தேதி விண்வெளி சென்றனர். அவர்கள் பயணித்த டிராகன் விண்கலம் 26ஆம் தேதி மாலையில் சர்வதேச விண்வெளி நிலையத்துடன் இணைந்தது. 14 நாட்கள் பயணமாக சென்றுள்ள அவர்கள் விண்வெளி நிலையத்தில் இருந்தவாறு பல்வேறு ஆய்வுகளை நடத்தினர். அத்துடன் தங்கள் கடைசி பணி ஓய்வு நாளையும் எடுத்துக் கொண்டனர். தற்போது பூமிக்கு திரும்புவது குறித்து நாசாவின் அறிவிப்புக்காக காத்திருப்பதாக ஆக்சியம் நிறுவனம் கூறியுள்ளது. அதில் பூமியில் இருந்து 250 மைல்களுக்கு மேல் இருந்தவாறு விண்வெளி வீரர்கள் 60க்கும் மேற்பட்ட ஆய்வுகளை மேற்கொண்டுள்ளனர். ஏராளமான புகைப்படம் மற்றும் வீடியோக்களை எடுத்து தங்கள் அன்பார்ந்தவர்களுடன் தொடர்பில் இருந்து வருகிறார்கள் என கூறப்பட்டிருந்தது. இந்நிலையில் சுபான்ஷு சுக்லா உள்ளிட்ட விண்வெளி வீரர்கள் சுமார் 1 கோடி, அதாவது 96.5 லட்சம் கிலோமீட்டர் தொலைவுக்கு பயணம் செய்திருப்பதாகவும் ஆக்சியம் கூறியுள்ளது. இந்நிலையில் சுபான்ஷு சுக்லா இன்று பூமி திரும்புவார் என்று நாசா அறிவித்துள்ளது. மேலும் குழுவினரை உற்சாகமாக வரவேற்க நாசா ஏற்பாடுகளும் செய்துள்ளது. பழம்பெரும் நடிகை சரோஜா தேவி உடல்நலக் குறைவால் பெங்களூருவில் காலமானார். கன்னடத்து பைங்கிலி, அபிநய சரஸ்வதி என ரசிகர்களால் அழைக்கப்பட்ட சரோஜா தேவி தமிழ், தெலுங்கு, கன்னடம் உள்ளிட்ட 200க்கும் அதிகமான படங்களில் நடித்துள்ளார். இவர் இந்திய அரசின் உயரிய விருதுகளான பத்மபூஷன், பத்மஸ்ரீ விருதுகளையும் பெற்றுள்ளார். இந்நிலையில் நடிகை பி. சரோஜா தேவி வயது முதிர்வு காரணமாக பெங்களூருவில் காலமானார். இவருக்கு பெங்களூர் கொடிகேஹள்ளி தோட்டத்தில் பாரம்பரிய முறையில் இறுதி சடங்கு நடைபெற உள்ளது. இவரது மறைவிற்கு திரைத்துறையினர் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். அந்த வகையில் இனிய பாடல்களுக்கு நடிப்பால் பொலிவூட்டி மக்களின் நெஞ்சில் நீங்கா இடம் பிடித்தவர் என நடிகை சரோஜா தேவி மறைவிற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் புகழஞ்சலி செலுத்தியுள்ளார். அதேபோல் மறைந்த நடிகை சரோஜா தேவிக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியும் இரங்கல் தெரிவித்துள்ளார். மேலும் எம்ஜிஆருடன் சரோஜா தேவி இணைந்து நடித்த திரைப்படங்கள் யாவும் காலத்தால் அழியா புகழ் பெற்றவை என்றும் சரோஜா தேவி எனும் பெயர் அப்படங்கள் வாயிலாக என்றென்றைக்கும் உச்சரிக்கப்பட்டு கொண்டே இருக்கும் என எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். மேலும் பழம்பெரும் நடிகை சரோஜா தேவி மறைவிற்கு நடிகர் ரஜினிகாந்த் இரங்கல் தெரிவித்துள்ளார். பல கோடி ரசிகர்களின் மனம் கவர்ந்த மாபெரும் நடிகை சரோஜா தேவி இப்போது நம்முடன் இல்லை என்பது வேதனை தெரிவித்த ரஜினி, அவரின் ஆத்மா சாந்தி அடையட்டும் என்று தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையிலான திமுக ஆட்சியில் இதுவரை 3325 கோவில்களில் கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டுள்ளதாக அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்துள்ளார். மதுரை திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் குடமுழக்கு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. அப்போது தமிழ் வேத மந்திரங்கள் ஓத, தேவாரம், பன்னிசை, திருமுறை இசைக்க ஓதுவார்களோடு பெண் ஓதுவார்கள் பங்கேற்ற சிறப்பான குடமுழக்கில் லட்சக்கணக்கான பக்தர்கள் அரோகரா கோஷம் முழங்க திருக்குடமுழக்கு நடைபெற்றது. இவ்விழாவில் கலந்து கொண்ட அமைச்சர் சேகர் பாபு செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது தமிழகத்தில் ஏராளமான கோவில்களில் திருப்பணிகள் நடந்து வருவதாகவும் அதில் இதுவரை 3325 கோவில்களில் மகா கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். இந்த எண்ணிக்கை இந்த ஆண்டு இறுதிக்குள் 3500ஆக அதிகரிக்கும் எனவும் இதற்காக அரசின் சார்பில் ரூபாய் 1120 கோடி மானியமாக வழங்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் சேகர் பாபு கூறினார். தொடர்ந்து பேசிய அமைச்சர், இந்த ஆட்சி பொறுப்பேற்றது முதல் இதுவரை 3347 திருக்கோவில்களுக்கு குடமுழக்கு செய்யப்பட்டுள்ளதாகவும் முருக கடவுள் உரையும் கோவில்களுக்கு மட்டும் 134 குடமுழக்குகள் நடத்தப்பட்டுள்ளன என்றும் தெரிவித்துள்ளார். திராவிட மாடல் ஆட்சி, எல்லாம் வல்ல எங்கள் உயிரினும் மேலான தமிழக முதல்வர் ஆட்சியில்தான்
இப்படிப்பட்ட குடமுழுக்குகள் சிறப்போடு, அதுவும் தமிழ்கடவுள் முருகனுக்கு, முருகப்பெருமானுக்கு அறம் சார்ந்த திருப்பணிதான் இறைப்பணி என்பதை எடுத்து கூறுகின்ற வகையில் அரசியலுக்கு அப்பாற்பட்டு இனத்தால், மதத்தால், மொழியால் மக்களை பிளவுபடுத்துகின்ற சக்திகளுக்கிடையே அவரவர்கள் விரும்புகின்ற, அவரவர்கள் இஷ்ட தெய்வங்களை பிரேயர் செய்கின்ற, அமைதியோடு சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கின்ற ஒரு ஆட்சி என்பதற்கு எடுத்துக்காட்டாக இன்றைக்கு இந்த குடமுழுக்கு சீரோடும் சிறப்போடும் நடந்து கொண்டிருக்கின்றது. பக்தர்களுக்கு என்னுடைய அன்பான வேண்டுகோள், 48 நாட்கள் மண்டல பூஜை. இதில் என்று வந்து தரிசித்தாலும் அதற்குள்ளாக இறைவனை இன்றைக்கு தரிசித்தால் என்ன புண்ணியம் மோட்சம் கிடைக்குமோ அதே புண்ணிய மோட்சம் இந்த 48 நாட்கள் வந்து தரிசித்தால் கிடைக்கும். லட்சக்கணக்கான மக்கள் கூடியிருக்கின்றார்கள். ஒரே நாள் இறை தரிசனம் என்பது சற்று கடினமாக இருக்கும் என்பதால் பக்தர்கள் பொறுத்தரல வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். உங்களுடைய கேள்விக்கு தான் விட்டு விடுகிறேன். முடிந்த அளவிற்கு இந்த திருப்பரங்குன்றத்தினுடைய குடமுழுக்க ஆரம்பிக்கப்படுகின்ற நாள் அறிவிக்கப்பட்ட நாளிலிருந்து கிட்டத்தட்ட அமைச்சர் என்ற முறையில் நானும், உள்ளூர் அமைச்சர் அருமையண்ணன் மூர்த்தி அவர்களும், இந்த மாவட்ட செயலாளர் மணிமாறன் அவர்களும் 50க்கும் மேற்பட்ட முறை வந்து ஆய்வு செய்து தேவையான அளவிற்கு பக்த கோடிகள் மாத்திரமல்லாமல் அர்ச்சகர்கள் கூட திருப்தி அடைகின்றவர்கள், பிச்சை குருக்கள், ராஜா பட்டர், நம்முடைய செல்வம் குருக்கள் ஆகியோர் மனமகிழ்கின்ற அளவிற்கு இந்த நன்னீராட்டு விழா நடைபெற்றிருக்கின்றது. இதுவரையில் 3347 திருக்கோயில்களுக்கு குடமுழுக்கை கண்டிருக்கின்றோம். என் அப்பன் முருகன் 6 படை வீட்டிற்கும் தேவையான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்கின்றோம். முருக கடவுளுக்கு மாத்திரம் இதுவரையில் 124 முருகர்களுக்கு இந்த திராவிட மாடல் ஆட்சி ஏற்பட்ட பிறகு குடமுழுக்கு நடந்திருக்கின்றது. லாக்அப் மரணங்களால் உயிரிழந்தோரின் குடும்பத்திற்கு உரிய இழப்பீடுகளை அரசு உடனே வழங்க வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இது குறித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தனது எக்ஸ்தல பதிவில் கடந்த 2024ஆம் ஆண்டு மார்ச் மாதத்தில் சங்கரன் கோவிலில் காவல்துறையினர் தாக்கியதில் முருகன் என்பவர் உயிரிழந்த நிலையில் அவரது மனைவி மீனாவிற்கு அரசு வேலை வழங்குமாறு உயர் நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டிருந்தது. ஆனால் மீனாவுக்கான அரசு வேலையோ இழப்பீடோ இதுவரை வழங்கப்படவில்லை என சுட்டிக்காட்டினார். அதேபோல் திருப்புவனம் அஜித்குமார் குடும்பத்திற்கும் அவசர கதியில் கொடுத்த வேலை மற்றும் நிலம் தங்களுக்கு ஏற்புடையதாக இல்லை என்று அவரின் குடும்பத்தார் தெரிவித்து வருவதாக கூறிய எடப்பாடி பழனிசாமி, லாக்அப் மரணங்களை தடுக்கவும் முடியவில்லை, உயிரிழந்தோர் குடும்பத்தினருக்கு இழப்பீடும் வழங்கவில்லை என குற்றம் சாட்டினார். எனவே லாக்அப் மரணங்களால் உயிரிழந்தோரின் குடும்பத்திற்கான உரிய இழப்பீடுகளை உடனே வழங்கிட வேண்டும் என தமிழக அரசை வலியுறுத்துவதாக எடப்பாடி பழனிசாமி அறிக்கையின் வாயிலாக கேட்டுக்கொண்டார். பாஜக அரசாங்கத்தின் கீழ் தலித்துகளுக்கு எதிரான அட்டூழியங்கள் அதிகரித்துள்ளதாக காங்கிரஸ் குற்றம் சாட்டியுள்ளது. இது தொடர்பாக காங்கிரஸ் வெளியிட்டுள்ள எக்ஸ்தல பதிவில், உத்தரப்பிரதேசத்தின் பதேபூரில் நரேஷ் பாசி என்ற தலித் இளைஞர் மரத்தில் கட்டி வைக்கப்பட்டு கொடூரமாக தாக்கப்பட்ட சம்பவம் மிகவும் துயரமானது என குறிப்பிட்டுள்ளது. இந்த சம்பவத்தின் குற்றவாளிகள் கடுமையான நடவடிக்கையை எதிர்கொள்ள வேண்டும், மேலும் கடுமையான தண்டனை வழங்கப்பட வேண்டும் எனவும், இந்த நாட்டில் இது போன்ற காட்டு மிராண்டித்தனமாக மற்றும் சாதியவாத சித்தாந்தத்திற்கு இடமில்லை எனவும் தெரிவித்துள்ளது. பாஜக அரசாங்கத்தின் கீழ் தலித்துகளுக்கு எதிரான அட்டூழியங்கள் அதிகரித்துள்ளன என்பதை இந்த சம்பவம் காட்டுகிறது. தரவுகளும் இதை ஆதரிக்கின்றன என சுட்டிக்காட்டியுள்ளது. குறிப்பாக தலித்துகளுக்கு எதிரான குற்றங்களுக்காக 2020ஆம் ஆண்டு 50,291 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன என்றும், 2022ஆம் ஆண்டு 57,582 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தலித்துகளுக்கு எதிரான இந்த மனிதாபிமானமற்ற சம்பவம் மனித குலத்திற்கு எதிரான சதி எனவும், இது பாஜக RSSின் அதே தலித் எதிர்ப்பு மனநிலையின் விளைவாகும் என்றும் காங்கிரஸ் சாடியுள்ளது. விஜய் அரசியல் புரிதல் இல்லாமல் உளறிக் கொண்டிருக்கிறார் என இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சியின் தேசிய தலைவர் காதர் மொய்தீன் விமர்சித்துள்ளார். இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சியின் மாவட்ட அவசர செயற்குழு கூட்டம் நெல்லை மாவட்ட தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் இஸ்லாமியர்களுக்கான இடஒதுக்கீட்டை 5% மாற்ற வேண்டும், பல ஆண்டுகளாக மூடி கிடக்கும் பேட்டை தென்னிந்திய நூற்பாலையில் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை அமைக்க வேண்டும் உள்ளிட்ட 6 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. இதனை அடுத்து செய்தியாளர்களை சந்தித்த அக்கட்சியின் தேசிய தலைவர் காதர் மொய்தீன், தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அரசியல் புரிதல் இல்லாமல், அரசியல் அடிப்படை தெளிவில்லாமல் உளறிக் கொண்டிருக்கிறார் என விமர்சித்து பேசினார்.
மத சார்பற்ற கூட்டணி திமுக தலைமையில் செயல்பட்டு வருகிறது என கூறிய அவர், திமுக கூட்டணி தலைவர் ஸ்டாலின் தான் 2026 வெற்றி பெற்ற முதல்வர் ஆவார் என நம்பிக்கை தெரிவித்தார். இதெல்லாம் இது தேவையில்லாத மட்ட ரகமான அரசியல் பேச்சு, அரசியலுடைய அடிப்படையை தெரியாம பேசக்கூடிய ஒரு உளறல். அரசியலில் இதெல்லாம் பெரிய உளறல் தான் நினைக்கிறேன். நீ அவரு கேட்டது நீ சொல்றது உளறல். அரசியல் விமர்சனம் கிடையாது, தெளிவு கிடையாது. உளறல்ல இது ஒண்ணு, அவ்வளவுதான். எத்தனையோ வகையான உளறல்ல இது ஒண்ணு. அது இருப்பாங்க, லட்சக்கணக்கான பேர் வர்றதெல்லாம் உண்மை நாட்டு மோடி தம்பி. இந்திய முஸ்லீம் பொறுத்தவரையும் நாங்கள் தமிழ்நாட்டில் உள்ள மதச்சார்பற்ற கூட்டணியில் தலைமை தாங்கக்கூடிய திமுக தலைமை தாங்கக்கூடிய மதச்சார்பற்ற கூட்டணியில் நேற்று இருந்தோம், இன்று இருக்கிறோம், நாளை இருப்போம். இதில் எந்த சந்தேகங்களும் கிடையாது. அருப்புக்கோட்டை பெரிய கான்மாயை ஆக்கிரமித்து போடப்பட்டுள்ள மண் பாதையை அகற்ற கோரி சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை பந்தல்குடி சாலையில் பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான பெரிய கண்மாய் அமைந்துள்ளது. இந்த கண்மாய் அருப்புக்கோட்டை நகரின் முக்கிய நிலத்தடி நீர் ஆதாரமாகவும் விவசாய பயன்பாட்டிற்கும் பயன்பட்டு வருகிறது. இந்நிலையில் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு இந்த கண்மாயின் இடது பகுதியில் கிராவல் மண் கொட்டி ஒரு சிலர் பாதை அமைத்தனர். தற்போது அந்த பாதை லாரி செல்லும் அளவிற்கு பெரிதாக்கப்பட்டு ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டுள்ளது. இது குறித்து அதிகாரிகளும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. எனவே பெரிய கண்மாய் நீர்வரத்து பாதையில் உள்ள அனைத்து ஆக்கிரமிப்புகளையும் அகற்ற வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னை பெரும்பாக்கத்தில் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய குடியிருப்பில் உள்ள 1000 வீடுகளுக்கு தண்ணீர் வராததால் சுமார் 300க்கும் மேற்பட்டோர் காவல் நிலையத்தில் புகார் அளிக்க சென்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. சென்னை பெரும்பாக்கத்தில் உள்ள தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய குடியிருப்பில் சுமார் 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர். 25,000க்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் உள்ள நிலையில் அதில் 5 பிளாக்குகளில் சுமார் 1000 வீடுகளுக்கு முறையாக குடிநீர் வரவில்லை என கூறப்படுகிறது. இது குறித்து பலமுறை புகார் தெரிவித்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்காததால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் பெரும்பாக்கம் காவல் நிலையத்தில் புகார் அளிக்க திரண்டனர். அப்போது அவர்களை வரும் வழியிலேயே தடுத்து நிறுத்திய போலீசார் குடிநீர் வாரிய அதிகாரிகளிடம் பேசி குடிநீர் பிரச்சனையை தீர்க்க நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தனர். இதனையடுத்து அனைவரும் கலைந்து சென்றனர். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே அருள்மிகு ஸ்ரீ ஜெயதுர்க்கை அம்மன் ஆலய அஷ்டபந்தன கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. திருத்துறைப்பூண்டி அடுத்த பொன்னிறை கிராமத்தில் அருள்மிகு ஜெயதுர்க்கை அம்மன் ஆலயம் அமைந்துள்ளது. இக்கோவில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு கணபதி ஹோமம், விக்னேஸ்வர பூஜை உள்ளிட்ட யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது. தொடர்ந்து மேல தாளங்கள் முழங்க புனித நீர் அடங்கிய கலசம் கோவிலை சுற்றி ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டது. பின்னர் சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் ஓத கோவில் கோபுர விமானத்தில் புனித நீர் ஊற்றப்பட்டது. தொடர்ந்து பக்தர்கள் மீது புனித நீரும் தெளிக்கப்பட்டது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே நாய் மீது மோதாமல் இருக்க காரை திருப்பிய போது கட்டுப்பாட்டை இழந்த கார் தடுப்பு சுவரில் மோதி விபத்துக்குள்ளானது. சென்னை ஆவடியை சேர்ந்த ஓய்வு பெற்ற துணை காவல் கண்காணிப்பாளர் வெங்கடேசன் மற்றும் அவரது குடும்பத்தினருடன் ஓசூரில் உள்ள உறவினர் வீட்டிற்கு சென்றுவிட்டு மீண்டும் சென்னைக்கு காரில் திரும்பி வந்து கொண்டிருந்தனர். இந்நிலையில் திருப்பத்தூர் மாவட்டம் சோலூர் பகுதியில் உள்ள பெங்களூர் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் வந்து கொண்டிருந்த போது குறுக்கே வந்த நாய் மீது மோதாமல் இருக்க காரை திருப்பிய போது கட்டுப்பாட்டை இழந்த கார் சாலையோர தடுப்பு வேலிகளை உடைத்து அங்குள்ள தடுப்பு சுவரில் மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் காரில் பயணம் செய்த அனைவரும் சிறு காயங்களுடன் உயிர் தப்பினர். இதனை அடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த ஆம்பூர் கிராமிய காவல்துறையினர் காயமடைந்தவர்களை மீட்டு ஆம்பூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். திருப்பூரில் மதிமுக நிர்வாகியின் இல்ல திருமண விழாவில் துரை வைகோ எம்பி கலந்து கொண்டு வாழ்த்து தெரிவித்தார். மதிமுக திருப்பூர் மாநகர் மாவட்ட வழக்கறிஞர் அணியின் மாவட்ட அமைப்பாளர் கந்தசாமியின் இல்ல திருமண வரவேற்பு விழா நடைபெற்றது. இவ்விழாவில் மதிமுக முதன்மை செயலாளரும் திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினருமான துரை வைகோ கலந்து கொண்டு மணமக்களுக்கு திருக்குறள் புத்தகத்தை வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தார். மேலும் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அவர்களின் வாழ்த்து கடிதத்தையும் மணமக்களுக்கு வழங்கினார்.
தொடர்ந்து புதுமண தம்பதிகளின் சார்பில் திருச்சியில் செப்டம்பர் 15ஆம் தேதி மதிமுக சார்பில் நடைபெறவுள்ள 117வது அண்ணா பிறந்தநாள் விழா மாநாட்டிற்கான நிதியும் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் மதிமுக ஆடிட்டர் அர்ஜுனராஜ், மாநில பொருளாளர் செந்திலதீபன், உயர்நிலை குழு உறுப்பினர் RR மோகன்குமார், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கிருஷ்ணன் மற்றும் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். அரியலூரில் ட்ரோன் உள்ளிட்ட வேளாண் சார்ந்த கருவிகள் கண்காட்சி மற்றும் பராமரிப்பு குறித்த முகாம் நடைபெற்றது. அரியலூர் மாவட்ட வேளாண் பொறியியல் துறை சார்பில் வேளாண் இயந்திரங்கள் மற்றும் கருவிகளின் செயல்பாடு மற்றும் பராமரிப்பு குறித்த மாவட்ட அளவிலான முகாம் நடைபெற்றது. அரியலூர் வாரசந்தை வளாகத்தில் நடைபெற்ற இம்முகாமில் மாவட்ட ஆட்சியர் ரத்தினசாமி தொடங்கி வைத்து வேளாண் இயந்திரங்களின் செயல்பாடுகள், அவற்றின் பயன்கள், விலைகள் மற்றும் அரசு வழங்கும் மானியம் ஆகியவை குறித்து கேட்டறிந்து ஆய்வு செய்தார். இதில் வேளாண்மைக்கு பயன்படுத்தக்கூடிய பல்வேறு பயன்பாடுடைய டிராக்டர்கள், சிறிய அளவிலான உழவு இயந்திரம் மற்றும் ட்ரோன்கள் உள்ளிட்டவை காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது. இந்நிகழ்ச்சியில் அரியலூர் சட்டமன்ற உறுப்பினர் சின்னப்பா மற்றும் வேளாண் பொறியியல் துறை அலுவலர்கள் மற்றும் விவசாயிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 120 ரூபாய் உயர்ந்து 73,240 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. தங்கத்தின் விலை கடந்த சில நாட்களாக ஏற்ற இறக்கத்தை சந்தித்து வரும் நிலையில் இன்று தங்கம் விலை சவரனுக்கு 120 ரூபாய் உயர்ந்துள்ளது. அதன்படி சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமிற்கு 15 ரூபாய் உயர்ந்து 9,155 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. மேலும் ஆபரண தங்கம் சவரனுக்கு 120 ரூபாய் உயர்ந்து 73,240 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. அதேபோல் வெள்ளியின் விலையும் கிராமிற்கு 2 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் வெள்ளியின் விலை 127 ரூபாய்க்கும், 1 கிலோ வெள்ளியின் விலை 1,27,000 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. காசாவில் நடத்திய ஏவுகணை தாக்குதலில் 20 குழந்தைகள் பலியான நிலையில் தொழில்நுட்ப தவறு என இஸ்ரேல் விளக்கம் அளித்துள்ளது. இஸ்ரேல் மீது கடந்த 2023ஆம் ஆண்டு ஹமாஸ் அமைப்பு கொடூர தாக்குதல் நடத்தியது. இதில் ஆயிரக்கணக்கானோர் கொல்லப்பட்டனர். மேலும் 100க்கும் மேற்பட்டோர் பணைய கைதிகளாக பிடித்து செல்லப்பட்டனர். இதனை அடுத்து அவர்களை மீட்பதற்காக காசாவுக்கு எதிராக இஸ்ரேல் போரில் இறங்கியது. இந்நிலையில் 21 மாதங்களாக நடந்து வரும் போரில் காசா பகுதியில் 58,000 பாலஸ்தீனியர்கள் உயிரிழந்துள்ளனர். 1 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். இதனிடையே காசா பகுதியில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணப் பொருட்கள் வழங்கும் பொறுப்பை காசா மனிதாபிமான அறக்கட்டளையிடம் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா வழங்கியுள்ளது. இங்கு நாளொன்றுக்கு 5 சரக்கு லாரிகளில் நிவாரணப் பொருட்கள் வருகின்றன. அவற்றை பெறுவதற்கு தினமும் கூட்ட நெரிசல் ஏற்படுகிறது. இந்நிலையில் நுசரைத் அகதிகள் முகாமில் தண்ணீர் விநியோக இடத்தில் இஸ்ரேல் படையினர் நடத்திய ஏவுகணை தாக்குதலில் 20 குழந்தைகள் உட்பட 34 பேர் கொல்லப்பட்டனர். இந்த சம்பவம் தொழில்நுட்ப கோளாறால் ஏற்பட்டதாக கூறிய இஸ்ரேல் ராணுவம் தற்போது இது குறித்து விசாரித்து வருவதாக விளக்கம் அளித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இன்று பூமிக்கு திரும்புகிறார் இந்திய வீரர் சுபான்ஷு சுக்லா, நாசா அறிவிப்பு. பழம்பெரும் நடிகை சரோஜா தேவி காலமானார். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உள்ளிட்ட அரசியல் தலைவர்கள் இரங்கல். லாக்அப் மரணங்களால் உயிரிழந்தோரின் குடும்பத்திற்கு உரிய இழப்பீடுகளை வழங்க வேண்டும். தமிழக அரசுக்கு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். திமுக ஆட்சியில் 3,325 கோவில்களில் கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டுள்ளது. அமைச்சர் சேகர் பாபு பேட்டி. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.